ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இந்த எமர்ஜென்சி லேம்பில் எவ்வளோ சார்ஜ் போட்டாலுமே இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம டேரெக்டாக பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இதோட ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இதை ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ள சார்ஜிங் சர்க்யூட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதோட பேட்ரி வீக்காக இருக்கும் போல். மேலே லைட்டுக்கு போகிற அவுட்புட் ஒன்று கட்டாக இருக்குது. நம்ம அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஒர்க் ஆகலை, லைட்டாக பிளிங்கிங் ஆகுது. நம்ம இதை ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டு செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சார்ஜ் போட்டு செக் பண்ணியாச்சு. ஆனாலும் இது ஒர்க் ஆகலை. பேட்ரி தான் வீக்காக இருக்கும் போல் இருக்குது. லைட் எரியலை. 1 hour கிட்ட சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். பேட்ரி வீக்காக இருக்குது. இப்போ நம்ம இந்த பேட்ரி எடுத்துகிட்டு ஓல்டு பேட்டரி நியூ பேட்ரி மாட்டிடலாம். இது ஓல்டு பேட்ரி. இதே சேம் வோல்ட் சேம் கெப்பாசிட்டி உள்ள பேட்ரி ஒன்று வாங்கியிருக்கேன் நான். 4 volt உள்ளது. இதில் ப்ளஸ் மைனஸ் மட்டும் நம்ம பார்த்து அதில் இருக்கிற மாதிரி கொடுத்துடணும். 2 வருஷமே நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். நம்ம இது ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஆன் ஆகுது, நல்லா விசிபிள் ஆகுது, பிரைட்டாகவே இருக்குது இதோட லைட்டிங் எஃபெக்ட்டு. இப்போ நம்ம இதை டேக் போட்டுடலாம். இந்த பேட்டரியில் இருந்த மாதிரியே கரெக்டாக வச்சு நம்ம டேக் போட்டுடலாம். டேக் போட்டாச்சு. இதில் நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் சார்ஜ் ஆகுதான்னு. யூஎஸ்பி பின்லேயே நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் ஏறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க.